யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம். அவருடைய சீஷரும் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அந்த அழைக்கப்பட்டிருந்தார்கள். கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது பாத்தீங்களா? கவனிங்க கவனிங்க கவனிங்க, கொஞ்சம் கவனி. யார அழைக்கணும் சொல்லுங்க? எப்படி அழைக்கணும்? அதாவது இயேசு வந்தா குறைவு வெளிப்படும். அதுதான் பாஸ்டர் நான் ஜெபிக்கிறதே இல்லை பாஸ்டர். அதனாலதான் பாஸ்டர் நான் என்ன பண்றதுன்னா அளவோடு இருந்துக்கிறேன் பாஸ்டர். நான் சர்ச்சில் இன்வால்மெண்டே ஆக வேண்டாம். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா? வாங்க போங்க அப்படி படம் நினைந்தீங்கன்னா எங்க போவீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் ஹெல். ஓ ஓ எவ்வளவு அழகா நிறைவான இயேசு வரும்போது குறைவு வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்பதான் உங்க ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்பதான் உங்க ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியும். நீ ஜெபிக்கலனா, நீ வேதத்தை வாசிக்கலனா, வேதத்தை வாசித்து புரிந்து அதன்படி நடக்கலன்னா, ஆமென், பரிசுத்தமா வாழலன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. நிறைவான தேவன் வர முடியாது. நிறைவான இயேசு வரும்போது குறைவுகள், இது குறைவு, இது நிறைவு, இது தேவையில்லை, அதெல்லாம் ஒதுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் வீட்டை சுத்தம் செய்து பிடிக்கும்? கையை போதும். சிலவங்களுக்கு பிடிக்கவே வேணும். இது வேணுமா? வேணும், வச்சுக்க வச்சுக்க. எது? கருவேப்பிலை உதவும் உதவும். இதெல்லாம் வேஸ்ட், தூக்கி போட வேண்டிய காரியம். ஆமா, இயேசு வந்தா இது வேஸ்ட், இது தேவையில்லை அப்படின்னு வெளியில போ. இதெல்லாம் குறை உள்ளது, தூக்கி போட முடியும். நம்ம தான் இயேசுவே தேடுறது இல்லையே. இரவு ஜெபம்லாம் நடந்ததுயா? நல்லா தூங்குனீங்களா அன்னைக்கு? நல்லா தூங்குனீங்களா? வா, ஆமா ஆமா அப்படின்னு நீங்க அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது இரவு ஜெபம் நடந்தது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது, வீட்டில் உட்காந்தீங்கல்ல. சகோதரன் உங்களை நான் சொல்லவே இல்லை. உங்களை சொல்லுவேனா? உங்களை சொல்லவே இல்லை. நீங்க வேலைக்கெல்லாம் போறீங்க. ஆனா சிஸ்டரை சொல்றேன், வீட்டில் உட்காந்தீங்கல்ல. ஓ ஆமா. இதெல்லாம் எதுக்கு? இயேசுவை இன்வைட் பண்ணுறதுக்கு. எத்தனை பேர் அமைச்சர்? you have to invite Jesus. என்னுடைய பிள்ளைகளை கவனிங்க. நீ கர்த்தரை தேட 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 பிரச்சனைகள் வரும்போது, நல்லா ஒன்று நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை தேட தேட பிரச்சனை உங்களை வெளியே விட்டுருக்கும், உங்களை விட்டு வெளியே இருக்கும். நீ கர்த்தரை தேடலைன்னா பிரச்சனைக்குள்ள நீ இருப்ப. வார்த்தையை நீங்க எழுதிக்கிடுங்க. நீ கர்த்தரை தேடனா பிரச்சனை உன்னை விட்டு வெளியே இருக்கும். நீ கர்த்தரை தேடலன்னா பிரச்சனை உனக்குள்ள இருக்கும். நீ போராட்டத்துல இருப்ப. உன் நிமித்தமாக உன் பிள்ளை, உன் நிமித்தமாக உன் கணவனார், உன் நிமித்தமாக உன் மனைவி, உன் நிமித்தமாக ஆமாம் உன் தாய் தகப்பனார் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. உன் நிமித்தமாக தான். நீ தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து, ஆசையா வந்து உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ண கர்த்தர் அது எல்லாவற்றையும் மாற்றுவார். அது எல்லாவற்றையும் மாற்றுவார். பாருங்க, அண்ணாள் எல்கானாவுடைய வார்த்தையை வைத்தே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அண்ணாள் வாழ்ந்தது யாருடைய துணையினால வாழ்ந்தாங்க? எல்கானாவுடைய துணையினால வாழ்ந்தாங்க. எப்பெல்லாம் சக்காலத்தையா இருக்கிற பெண்ணினால் வேதனைப்படுத்தும் போது, ஆமென், அண்ணாள் எல்கானா வந்து சொல்லுவார், அண்ணாளே நீ ஏன் கலங்குறம்மா, நீ ஏன் அழுறம்மா,
உனக்கு அவங்கள காட்டிலும் நான் அதிகமா இருக்கிறேன், அவங்களுக்கு நான் ஒரு பங்கு தான் கொடுக்குறேன், உனக்கு நான் 2 பங்கு. இதனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாங்க. ஒரு நாளும் மனுஷனுடைய வார்த்தை உன்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது, திருப்தியாக்க முடியாது. ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உன் பேச்சே எனக்கு நான் இப்போ திகட்டி போச்சுன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாப்புல. அங்க போயிட்டோன்னு அந்த அம்மாவுக்கு வந்துதான் வேணே. பாஸ்டர் வந்து என்ன சொல்ற, என்ன தண்ணி கண்ணி அடிச்சுட்டு வந்துட்டியான்னு கேட்குறாரு. இது வரைக்கும் கேட்காத பாஸ்டர் எங்கிருந்து கேட்கிறாரு. இப்பதான் பாஸ்டர் ஒண்ணு கேட்டாதான் அடுத்த தச்சு உனக்கு ரெடியா இருக்குதே. பாஸ்டர் ரொம்ப திட்டுறாரு, அதான் ஓடிடலான்னு. நம்ம கர்த்தர் கடைசி காலத்தில் உன்னை சத்தியத்தின்படி நடப்பதற்கு உன்னை அடங்கி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் பெரியவர். சத்தமா லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நிர்வாகத்திற்குள்ளாக வரும்போது அந்த நிர்வாகத்திற்கு ஒழுங்கீனமான நடக்கை, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிர்வாகம் வேற, குடும்பம் வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிர்வாகம் என்பது கத்தி போலது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டுல நிர்வாகம் இருக்குதா? நிர்வாகம் இருக்குதா? உங்க பிள்ளைக்கு எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்? 8 o'clock. நிர்வாகம் தானே அது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எதுக்கு ஒர்க் பண்ணணும்? எதுக்கு ஒர்க் பண்ணணும் சொல்லுங்க பெற்றோரே. எதுக்கு ஒர்க் பண்ணணும்? பிள்ளைங்க எதுக்கு ஒர்க் பண்ணணும்? எதுக்கு ஒர்க் பண்ணணும்? நீ எதுக்கு வேலை செய்யணும்? நீ தூங்கி எழும்புறது வேலை செய்யறன்னு அர்த்தம். உன்னை ரெடி பண்றது வேலை செய்ய. 8 மணிக்கெல்லாம் எங்க இருக்கணும்? இதுதான் நிர்வாகம். என் பிள்ளை மாத்த 8:30 மணிக்கு வருவா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா என்னது டைரி ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டேக் யோர் டிசி அப்படின்னு அனுப்பிவிட்டுருவாங்க. ஒழுங்கீனமான பிள்ளை. நிர்வாகம் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கு வரும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சத்தமா பார்த்தீங்களா? இது பேசின மாத்தான் சத்தமே காட்டணும். ஏசு அன்பானவர் அல்லவா, நீங்க எப்படி பேசலாமா பாஸ்டர்? ஏசப்பா என்ன பண்ணாருன்னா வெளியில போயிட்டு என்னது சாட்டைய தன் கையால உருவாக்குனார். எதுக்கு? சர்ச்சில் வந்துக்கிட்டு நம்ம காசுக்காரன் உள்ள உட்காந்துருக்கிறான். சர்ச்சில் வச்சு வாங்கினார் 2. எதுக்கு கொடுத்து எல்லாம் ஓடினாங்க வெளியே. நிர்வாகம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நிர்வாகம். நான் பூச்சாண்டியா இருப்பதை குறித்து சந்தோஷம். ஆமே பாஸ்டர், உங்களை வச்சுதான் பாஸ்டர் என் வீடே ரன் ஆகுது. ஒருத்தங்க சொல்றாங்க, ஸ்தோத்திரம், அவரு கணவனை இதோ பாஸ்டருக்கு சொல்றேன் நான். சொல்லாத. நான் கர்த்தரை துதிக்கிறேன். I'm not bothered about anything. நம்ம எல்லாம் பரலோகம் போனோம். எத்தனை பேர் ஆமென்? சத்தமா லேலியா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் பரலோகம் ஆண்டவர் சமூகத்துக்கு போனோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த 5வது வசனத்தை வாசிங்களேன். அந்த 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் செய்யணும். உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அம்மா 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 எனக்காக வேண்டிக்கணுங்க அம்மா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ, இயேசு ஒருவர் தான் எல்லாருடைய பாவத்துக்காகவும் அவர் பரிகாரமானார். எத்தனை பேர் ஆமென்? பக்கத்துல சொல்லுங்க. இயேசு ஒருவர் தான் உங்களை மீட்டெடுத்தார், உங்களை ரட்சித்தார். வேற யாருமே இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல யார் இருந்தாங்க கூட? ஏசப்பாவுடைய தாய் என்று சொல்லுகிறதான ஆமென் அவர்கள் ஒரு கருவியா இருந்தார்கள். வித்து யாருடையது? பரிசுத்த ஆவியானுடைய வித்து. ரைட்? புரியுதா நான் சொல்றது? அவங்க எங்க இருந்தாங்க? விசுவாசியா இருந்தாங்க. ஜெபிக்கிற இடத்துல யாரும் இருந்தாங்க?
உங்களுக்கு புரியுதுங்களா? செய்கிறதான அற்புதம் ஆண்டவர் ஒருவரே செய்தார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரியாளம்மா கனத்துக்குரியவர்கள், கிருபை பெற்றவர்கள். அவர்கள் மரித்தார்கள், அவர்கள் உயிர்த்தெழல. இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சத்தியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்க, இப்பெல்லாம் எல்லாம் ஃபுல்லா டைல்ஸ் ஆகி போச்சு. இப்போ எல்லாமே வீடு. முன்னாடிலாம் கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கால் கழுவுற இடத்துல அங்க ஒரு பாத்திரம் இருக்கும். அது எப்படி இருக்கும் அந்த பாத்திரம்? அப்படிப்பட்ட பாத்திரம் ஒரு 6 இருந்தது. எங்க? அந்த கல்யாண வீட்டுல இருந்து. அப்ப எங்க உங்களுடைய பேச்செல்லாம் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. அப்பா 6 கச்சாடியை நீ என்ன பண்ணு, தண்ணி நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. முண்டு கொண்டு போய் எங்க போறாங்க? பந்தி விசாரிப்பு வரும், முண்டு கொண்டு போறாங்க. அங்கிருந்து அந்த வார்த்தை என்னது? அந்த வார்த்தை என்னது? நீங்க அதை வாசிக்கும் போது அங்க 7வது வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று. என்ன வசனம் வந்துச்சு? என்ன வார்த்தை வந்துச்சு? தண்ணி போச்சு. தண்ணியை கொண்டு போய் எங்க கொடுத்தாங்க. அங்கிருந்து வந்த வார்த்தை என்னது? தண்ணி திராட்சரசமா மாறிச்சு. வாவ்! குறைவுபட்ட இடத்துல ஒரு நிறைவு வந்துச்சு. 6 கச்சாடி, ஒரு கச்சாடி எத்தனை குடம்? 2 இல்ல 3 குடம். 3 குடம்னு வச்சுக்கிடுங்களேன். 6 கச்சாடி எத்தனை குடம் பிடிச்சிருக்கோம்? 12 குடம். ஒரு குடம் எத்தனை லிட்டரு? அதெல்லாம் தெரியாது பாஸ்டர். ஊத்துனமா தண்ணியை இடுப்புல வச்சோமா. இப்ப அது கூட இல்லை பாஸ்டர். இப்ப திருவிழா வந்துருது. அது என்ன பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ ஓடுங்க. ஒரு 20 லிட்டர் இருக்குமா? 20 லிட்டர் இருக்குமா? 25 லிட்டரு? 20 லிட்டரு. சரி, ஒரு 20 லிட்டரு கணக்கு போட்டு பாருங்களேன். எத்தனை? அவ்வளவு கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளவு நிறைவான தேவன் வரும்போது, நிறைவான இயேசு வரும்போது, ஆமென், தண்ணீரை மொண்டு போனார்கள். அங்க 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம். முன்பு நல்ல திராட்சரசத்தை எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது டைமுக்கு போனாதான் சாம்பாரா இருக்கும். இல்லைன்னா அந்த சாம்பார் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த டைமுக்கு போனாதான் கட்டியா இருக்கும் சாம்பார். அதுக்கு போனோம்னா தண்ணியா மாறிடும். அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்க? டைமுக்கு போனாதான் என்னது. அப்போ அவங்க சொல்றாரு, எல்லா மனுஷனும் என்னது முன்பு நல்ல ரசத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு ருசிகரமான காரியத்தை குறைவுதான் நிறைவை கர்த்தர் தந்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவான இயேசு வரும்போது ஆமென், உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் பிள்ளையே. எத்தனை பேர் நம்புறீங்க? பொருளாதாரத்துல குறைவு இருக்குதா? யூ ஜஸ்ட் இன்வைட் ஜீசஸ் இன் யுவர் லைஃப், இன் யுவர் ஃபேமிலி, இன் யுவர் ஆமென் எவ்ரி சிச்சுவேஷன்ஸ். இயேசுவை வரவேறுங்க. ஜெபிக்கும் போது குறை வரும். ஆனா அந்த குறைவை ரெக்டிஃபை பண்ணுகிற இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போகாது. ஜெபித்தாலே பிரச்சனை பாஸ்டர். நீ பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ணு, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரச்சனை வரட்டும், நீ ஜெபிக்க மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உனக்குள்ள நிதானம் வரும்.
உனக்குள்ள கர்த்தர் செய்யற காரியங்கள் பொறுமை வரும். ஆமென். ஒரு நிறைவான தேவன் நமக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஜெபியாமல் ஒருவர் ப்ரோகாஸ்ட் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டு அப்படி இல்ல, கர்த்தர் இன்னைக்கு ஆரம்பிங்க. உன் ஜெப வாழ்க்கையை இன்னைக்கு ஆரம்பிங்க. உன் காரியத்தை ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க. நீ இருக்கிற இடத்துல குறைவு, இவங்கெல்லாம் குறைவு, இவங்கெல்லாம் இப்படி, அது தெரியுது நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தான் அவங்களுக்குள்ளதான குறைவுகள் வெளிப்பட அவங்கள வெறுத்து தள்ளுறது இல்ல, அவங்களுக்காக ஜெபித்து அதை சுத்திகரிப்பது கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஜெபிக்க ஜெபிக்க சில காரியத்தை ஆண்டவரை வெளிப்படுத்துவார், சில காரியத்தை கர்த்தரை வெளிப்படுத்துவார். அப்போ நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அதை வெளிப்படுத்தும் போது அதுக்காக இன்னும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, நிறைவான இயேசுவை நான் வரவேற்றுக் கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. ஜஸ்ட் சே ஸ்டேட்மெண்ட்லி, நிறைவான வரும்போது குறைவானது போகுமே ஆண்டவரே, வாயை திறந்து உண்மையா கேளுங்க. என்னை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, இன்னொரு குறைவு என்ன, அதை நம்ம வேக வேகமா சொல்லிடுறேன் நான், சரியா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும், சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. என்னது? மொத்தம் 6 விஷயம். சொல்லுங்க, கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் பைபிளை திறந்து பாருங்களேன். இன்னும் திறக்காதவங்க எல்லாம் கையில எடுத்து ஜிப்பெல்லாம் ஓபன் பண்ணி திறந்து பாருங்க. பாத்தீங்களா? அதுல 6 விஷயம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க: கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், வேற எந்த துர்க்குணம். இந்த 6 காரியம் நம்ம விட்டு வெளியே போகணும். இதெல்லாம் இருக்க நீ குறைவுள்ளவங்க தான். கசப்பு யாரு விட்டலாம் இருக்குது? கசப்பு. எனக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது, யார்கிட்டயாவது ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சா நேரா வீட்டுக்கு போயிடுவேன். நான் பைபிள் காலேஜ்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம் தான். நான் பைபிள் காலேஜ்ல 26 நான் போனேன். சின்ன பசங்கள்லாம் பார்த்து என்னடா போடா வாடான்னு வானுங்க. ஒருத்தனை பக்கத்துல வச்சு நறுக்குன்னு கையில என்ன பண்ணேன், புது நடக்கும். அப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசவே மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? பேசவே மாட்டாரு என்கிட்ட. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நீ பேசலாம்? அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார். இந்த ரீசனை சொன்ன போது நேரம், டேய் தம்பி, அவன் தூக்கிட்டு இருப்பான். என்னண்ணா நைட்ல வந்துட்டு, டேய் சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன், சாரிடா. அவன் சாரின்னு சொன்னவொன்னு தான் அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்கிட்ட என்ன இடைபட ஆரம்பிப்பார். நீ கசப்போட கூட வார்த்தையில பிறர வேதனைப்படுத்திக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கன்னு நினைக்காத. தேவ சமூகத்துல போனாதான் தெரியும் நீங்க யார் என்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இன்னைக்கு நிறைய பேரு நல்லா கவனிங்க. நீ சபைக்கும் வர, குடிக்கவும் செய்யற. ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு சகோதரி சொன்ன வார்த்தை, அவருடைய கணவனார் தீமையில இருக்கிறாங்க. எனக்கு உண்மையா சொல்றேன், வேதனைன்னா. அவங்க சொல்றாங்க, என்ன திருவிருந்து எடுக்கிறான், என் கூட வந்து குடிக்கிறான், திருவிருந்து எடுக்கிறான், என்ன போல கட்ட வார்த்தை பேசுறான், திருவிருந்து எடுக்கிறான்.
எனக்கு உண்மையா சொல்றேன், ஆண்டவர் இல்லைன்னா இப்படி பேச மாட்டாரே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே ஏன் இந்த வார்த்தைகளெல்லாம் எனக்கு நீங்க பேச வைக்கிறீங்கப்பா? பாரப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட விளையாடாத சகோதரா சகோதரியே, டோன்ட் பிளே வித் காட், டோன்ட் பிளே வித் காட். நீ ஆண்டவரோடு விளையாடாத. இந்த கசப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்க்குணங்கள், இதை விட்டு வெளியே போகணும் பிள்ளைய. எத்தனை பேர் நாம 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இதை விட்டு வெளியே போகணும்ப்பா, என்னை விட்டு வெளியே போட்ட ஆண்டவரே, அப்பழுக்கற்ற மாசற்ற பிள்ளையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீ இப்படி இருந்தனா ஒரு குறைவுள்ள பிள்ளையா நீ மாறுற இருக்கிற பிள்ளையா சொல்லி எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்க. ப்ளீஸ் just register in your mind the 6 things has to be wash out from your lifestyle. உன் இருதயத்தை விட்டு, உன் வாழ்க்கையை விட்டு இந்த 6 காரியம் வெளியே போச்சுன்னா நீ குறைவில்லாத பிள்ளையா இருக்கிற, நீ குறைவில்லாத பிள்ளையா இருக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன். மத்தேயு 5:23 வசனத்திலிருந்து வாசிங்களேன். மத்தேயு 5:23 வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, நீ பலிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு உன் கூறுவாயாக. பேரில் உன் சகோதரனுக்கு, உனக்கும் உன் அண்ணனுக்கும், உனக்கும் உன் சொந்தக்காரங்களுக்கும், உனக்கும் உன்னுடைய யாருக்காவது குறை இருக்கும்னு சொன்னா, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு அங்கேதானே உன் பலிபீடத்தின் மேல் காணிக்கையை வைத்து விட்டு போய், முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி, முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. சரிங்களா? செலுத்திட்டீங்கன்னா கமிட்மெண்ட் டு காட். அதுக்கு முன்னாடி தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும். நீ இறக்கி வச்சுட்டு நீ நேரா போய் சொல்லி, சாரி பிரதர், சாரி சிஸ்டர், நான் பேசுறதை மன்னிச்சுக்கிடுங்கன்னு கேட்டுவாங்க. ஏசப்பா மன்னிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கப்புறம் உன் காணிக்கையை செலுத்து. எவ்வளவு தெளிவா என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி, சத்தியத்தை குறைவில்லாதபடி இருக்க வேண்டும் என்பதான நிறைவுள்ள தேவன் சொல்லி தருகிற வார்த்தை, ஒரு நிறைவான தேவன் சொல்லி தருகிற வார்த்தை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு நிறைவான தேவன் உனக்குள்ள நிறைவு வருவதற்கு, உன் குறைவுகள் மாறுவதற்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லிக்கிறோம். நீங்க போடுகிற காணிக்கைகள், உங்கள் மனது காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதாக என்பது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு தெளிவான வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஸ்தோத்திரம், ஆமேன், ஹல்லேலூயா. அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். எது உபத்திரம் வருது, எனக்கு பொறுமையான மனுஷனா மாத்துதியா என்ன? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிற ஸ்தோத்திரம், உபத்திரவத்துல மேன்மை பாராட்டுங்க. உபத்திரம் வருதா, மேன்மையா என்றப்பா, மேன்மையான காரியங்களை செய்கிறேன். எல்லாரும் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். எழும்பி நிற்க 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, நீர் சொன்ன நல்ல கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவர் தெளிவாய் பேசினார் என்று சொன்னார். 2 கைகளை உயர்த்தி உண்மையுள்ள இருதயத்தோட, ஆண்டவரே உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும்பா. கையை உயர்த்தி எல்லாம் கேளுங்க. இயேசுவே உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது எனக்கு மகிழ்ச்சி, இது எனக்கு சந்தோஷம். ஒரு ராகாபா சந்த ராதா ராபா. பிள்ளைகளே வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே எனக்கு நீ சொல்லிக் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, எனக்கு நீ சொல்லிக் கொடுக்கிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி. எல்லாரும் உண்மையுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே கைவிடாதீங்கப்பா, என்னை கைவிடாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. கையை உயர்த்தி உண்மையா கேளுங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே இதை நான் கவனித்து நடப்பதற்கு கிருபை பாராட்டுங்க. கசப்போ, ஆமென், ஹல்லேலூயா, மூர்க்கமோ, கோபமோ, கூச்சலோ, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்வாபங்களோ எனக்குள்ள வேண்டாம்ப்பா. எனக்குள்ள நான் குறையோட கூட வாழக்கூடாது ஆண்டவரே. எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் எனக்கும் என்னுடையதான எதிர்பாலருக்கும் என்னவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு குறைவிலான மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நீ கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்.
எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் பேசினார், கர்த்தர் தெளிவாய் பேசினார். கர்த்தர் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தரட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எங்க பிள்ளைகளை கைவிடாதீங்க, மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.